இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நம்முடைய வேதாகமங்களை நாம் கரங்களில் நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் நாம் மறுபடியும் எதை பார்த்து கொண்டு வரோம்னா, வேத வசனத்தை வாசிப்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேத வசனத்தை வாசிச்சிங்களா? போன வாரம் வசனத்தை வாசித்தீங்களா? ஒரு சில அதிகாரங்களை வாசித்தீங்களா? உட்காந்து வாசித்த வசனத்துல கேள்விகளை எழுப்புனீங்களா? யோசிச்சிங்களா? ஏன் இதை யார் எழுதினா? எதற்காக எழுதினார்? ஏன் இந்த வசனம் இப்படி இருக்குது? இந்த வசனத்துல இருக்கக்கூடிய மக்கள் நபர்களுடைய பெயர்கள் என்ன? எந்தெந்த ஊர் பெயர் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் என்ன பண்ணணும்? எழுப்பி அந்த வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். சரி, நீங்க எல்லாம் வாசிக்கிறீங்க, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். சரி, இப்போ போன வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வசனத்தை வாசிக்கும் போது 3 விதமான வேத பகுதி இருக்கிறது. ஒன்று, நடந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய வேத பகுதி. இரண்டாவது, கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளை, இதை செய், இதை செய்யாதே. மூன்றாவது, கடவுளை பற்றிய வெளிப்பாடு, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு, கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு, தேவனை பற்றிய வெளிப்பாடு என்ன பண்ணுகிறது? சில வசனங்களில் இருக்கிறது. அப்போ வசனத்தை வாசிக்கும் போது அதை 3ஆ பிரிச்சு பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இது சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதியா, அல்லது இது கட்டளை கொடுக்கிற ஒரு வேத பகுதியா? இதுல இருந்து நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது? மூன்றாவது, இந்த வேத பகுதியிலே கடவுளை பற்றிய வெளிப்பாடுகள் இருக்கிறதா, சத்தியங்கள், உண்மைகள் இருக்கிறதா என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பார்த்து கவனித்து வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். போன வாரத்துல இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளை குறித்து நாம் பார்த்தோம். முதல்ல என்ன கட்டளை பார்த்தோம்? இயேசு என்ன கட்டளை சொல்றாரு? இதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எல்லாரும் மனம் திரும்பணும். என்ன மனம் திரும்பணும்? கட்டளையே அதான், மனம் திரும்பணும்னு ஒரு கட்டளை கொடுத்தாரு. அதனால நான் மறுபடியும் சொன்னேன், மனம் திரும்பணும்னு. சரி, என்ன கட்டளை கொடுக்கிறார்? முதல் கட்டளை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன இருக்குதான், சமயமா இருக்கு. இப்ப இதை பார்த்தா நமக்கு கட்டளை மாதிரி என்ன பண்ணாது, தெரியாது. எப்படி தெரியும்? ஏதோ ஒரு சொல்ல வராரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய கட்டளை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள் என்பதுதான் என்னது? கட்டளை. அப்போ அது யாருக்கு சொன்னாரு, எதற்காக சொன்னாரு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு தான் அதை சொல்றாரு. ஏன்னா தேவ ஜனங்கள் ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தையை பெற்றவர்கள். இப்போ கடவுளுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை. அப்போ கடவுள் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகளை எழுப்பி என்ன சொல்றாரு? ஜனங்க கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இயேசு அந்த பிரசங்கம் பண்றார், மனம் திரும்புங்கள்ன்றார். ஏன்னா ஜனங்க கடவுளுடைய வார்த்தையை ஒதுக்கிவிட்டு மனித போதனைகள், மனித பாரம்பரியங்கள், மூட பழக்க வழக்கங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடவுளுடைய வார்த்தை என்று நினைத்து அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு பக்கமா வாங்க, மனித போதனைகளை விடுங்க, மூட பழக்க வழக்கங்களை விடுங்க, அறியாமையிலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு இயேசு என்ன பண்றாரு? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தியிலே முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, சபையே மனம் திரும்பு. சபையே, நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னுடைய விளக்கு தண்டை நான் என்ன பண்ணி விடுவேன்? எடுத்து விடுவேன். விளக்கு தண்டுனா என்ன அர்த்தம்? சபைக்கு அடையாளம். அப்போ விளக்கத்தண்டை எடுத்துருவேன் அப்படின்னா என்ன சொல்றாரு? உனக்கு சபை என்ற அங்கீகாரத்தை நான் தான் கொடுத்திருக்கிறேன், அந்த அங்கீகாரத்தை நான் என்ன பண்ணிடுவேன்? எடுத்து விடுவேன். இப்போ நீங்க பொதுவா ஸ்கூல் நடத்தணும்னா அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெகக்னிஷன் வேணும், அங்கீகாரம் வேணும். இப்போ அந்த ஸ்கூல் நடத்தும் போது அந்த அங்கீகாரத்தை அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி வாங்கணும். திடீர்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஸ்கூல்ல இல்லைன்னா அந்த அங்கீகாரத்தை என்ன பண்ணுவாங்க? ரத்து செய்து விடுவார்கள். ஆனா அது ஸ்கூல் நடக்கும், ஆனா அதுக்கு என்ன இருக்காது? அங்கீகாரம் இருக்காது. அப்போ பெற்றோர் அதை கேள்விப்பட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? டிசி வாங்கிட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்த்துருவாங்க. அப்புறம் நீங்க ஸ்கூல்ல என்ன பண்ண முடியாது?
நடத்த முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே அங்கீகாரம், சபை என்கிற அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தை நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்து விடுவேன். நீ வேண்டுமானால் நீ உன்னை சபை என்று நினைத்து கொண்டு ஒரு பகல் கனவு கண்டு கொண்டு நீ என்ன பண்ணி கொண்டிருக்கலாம், சபை என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ என்ன கிடையாது, சபை கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ சபைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்றது என்ன, மனம் திரும்பு. அப்போ இப்ப நம்ம சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாவமே செய்யக்கூடாது, பாவமே செய்யக்கூடாது. அதாவது வேத போதனையில பாவம் இல்லாத வாழ்க்கையை கடவுள் எதிர்பார்க்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவம் இல்லாத வாழ்க்கையை கடவுள் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா எந்த மனிதனாலும் பாவம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ பாவம் செய்யலாமா, நான் பாவம் செய்யுங்கன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்யுங்கன்னு நான் சொல்லல, நான் சொல்றது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை யாராலும் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ எப்படி வாழ போறோம், நாம தவறு செய்தாலும் அந்த தவறை பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை என்ன பண்ண வேண்டும், உணர்ந்து என்ன பண்ண வேண்டும், மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி மனம் திருந்த வேண்டும். அதுதான் கடவுள் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். தவறு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் தவறு செய்கிறவர் தான். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அந்த செய்த தவறை என்ன பண்ணணும், உணரணும், அதற்காக மன வருத்தம் அடையணும், அப்புறம் என்ன பண்ணணும், மனம் திருந்தணும். அதுதான் கடவுள் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ முதல் கட்டளை என்ன, மனம் திரும்புங்க. இரண்டாவது கட்டளை என்ன சொல்றாரு இயேசு, மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். இது கூட கேட்கறதுக்கு எப்படி இருக்காது, ஒரு கட்டளை மாதிரி தெரியாது. ஆனா இயேசு என்ன கட்டளை கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு, என் பின்னே வாருங்கள். அப்போ சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த கட்டளை என்ன பண்ணணும், யார் பின்னாடி போனோம், இயேசுவின் பின்னே போக வேண்டும். பழைய காலத்துல ஒரு பாட்டு இருக்கும், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். யாருக்கு பின்னாடி போக துணிந்தேனா, இயேசுவின் பின்னே. சோ இயேசுக்கு பின்னாடி போறதுக்கு என்ன வேணும், ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். கோழைகள் இயேசுவின் பின்னாடி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால்தான் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கோம், பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. பயந்தவர்கள், பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். இயேசு பின்னாடி வர்றதுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். சரிங்களா? சரி, இயேசுவுக்கு பின்னாடி வர்றதுனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னா, இயேசு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். எதை ஸ்தாபிக்க வந்தார், தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அப்போ அந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த அவரை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னா, நாமும் அந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே ஒரு முக்கிய பங்கை என்ன பண்ண வேண்டும், ஆற்ற வேண்டும். ஏற்கனவே சொன்ன, இயேசு கிறிஸ்துவை போல முடி வளர்ப்பது, தாடி வளர்ப்பது, ட்ரெஸ் போடுவது, அது இயேசுவை பின்பற்றுவது அல்ல. இயேசு ஜெபம் செய்தார், நான் ஜெபம் செய்கிறேன். இயேசு உபவாசம் பண்ணார், நான் உபவாசம் பண்ணுகிறேன். இயேசு செருப்பு போடாமல் நடந்தார், நானும் செருப்பு போடாமல் நடக்கிறேன். இயேசு அங்கி போட்டிருந்தார், நானும் அங்கி போடுகிறேன். அது கிடையாது. இயேசு தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார், நானும் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், நானும் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்கிறவனாய் சுற்றித் திரிய வேண்டும். இயேசு அன்புள்ளவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், நானும் அன்புள்ளவனாய் இந்த உலகத்தில் என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இயேசு மற்றவர்களை மன்னித்தார், நானும் இயேசுவை போல மற்றவர்களை என்ன பண்ண வேண்டும், மன்னிக்க வேண்டும். இயேசு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், நானும் தேவ சித்தத்தை என்ன பண்ண வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. சோ இதுதான் என்னது, இயேசுவை பின்பற்றுவேன் என்று சொல்வது. ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்டடி நடத்திக்கிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம வாசம் இல்லையா, இயேசு கூப்பிடுறாரு, அதை தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிடுவோமா?
4:19. என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் உங்களை என்றார். மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார். உடனே உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சோ இங்க மத்தேயு என்ன சொல்றாரு? இயேசு போய் சொன்னாரு, சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி? எப்படிங்க அது? இயேசு போய் சொன்ன உடனே டக்குன்னு வந்துட்டாங்களே, நம்ம போய் எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொன்னாலும் அவங்க உடனே என்ன பண்ண மாட்டேன்றாங்க? வர மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஏன் அப்படின்னா இதுல நிறைய விஷயம் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒண்ணு வந்து இயேசுவை பற்றி அவங்களுக்கு இயேசு சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்ததெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க. அதெல்லாம் அவரை பற்றி ஒரு ஒரு கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு என்ன இருக்குது? இயேசுவை பற்றிய ஒரு புரிதல் இருக்கிறது. இதுக்கப்புறமா லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் இயேசு என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை உடனே பின்பற்றி வருகிறார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாமா? பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரியா? இப்போ இந்த சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? இயேசு படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. அதுக்கப்புறமா சீமோன் பேதுரு கிட்ட சொல்றாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணு? வலைய போடு அப்படின்றாரு. உடனே பேதுரு சொல்றாரு, நாங்கள் நைட்டெல்லாம் மீன் பிடிச்சோம், எங்களுக்கு என்ன கிடைக்கல? ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் நீங்க சொல்றபடி நாங்க என்ன பண்றோம்? செய்யறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. என்ன ஆகுது? வலை கிழிந்து போகத்தக்கதாக என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. உடனே அந்த மீனை எடுத்து என்ன பண்றாங்க? அவங்க போட்ல போடுறாங்க. அவங்க போட்ல பத்தல, இன்னும் 2 போட்டு வந்து என்ன பண்றாங்க? மீன் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வர்றாங்க. இதுதான் சம்பவம். சரிங்களா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இயேசு என்ன பண்றாரு? பேதுருவை கூப்பிடுறார். இந்த சம்பவத்தை நம்ம நிறைய இடத்துல நிறைய நேரங்கள்ல இந்த சம்பவத்தை பத்தி நம்ம கேட்டிருப்போம். அதாவது பொதுவா இதுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, இயேசு உன் படகில் இருந்தால் உனக்கு என்ன உண்டு? மீன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இயேசு உன் வீட்டில் இருந்தால் இடம் கொள்ளாமல் போக மட்டும் இயேசு உன்னை என்ன பண்ண போறார்? ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இயேசு வந்தால் உன் வீட்டில வரும். ஆசீர்வாதத்தின் பெருக்கம் வரும். அப்புறம் இயேசு சொன்னபடி நீ வலையை போட்டால் உன்னுடைய பிசினஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆக்சுவலா இது அதனுடைய கருத்து இதுல கிடையாது. இதுல என்ன கருத்து அப்படின்னா, இயேசு சீமோன் பேதுரு என்ன பண்றாரு? அழைக்கிறார். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசுவின் பின்னாடி வருகிறார். இதை வந்து லூக்கா கொஞ்சம் விவரமா சொல்றார். மத்தேயு சுருக்கமா சொல்லிட்டார். மத்தேயு எப்படி சொல்லிட்டாருன்னா, இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு, சீமோனையும் அந்திரேயாவையும் பார்த்தாரு. உடனே என்ன சொன்னாரு? என் பின்னாடி வாங்கினாரு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்கன்னு மத்தேயு சொல்லிட்டார் சுருக்கமா. லூக்கா என்ன பண்றாருன்னா அதை விவரமா சொல்றாரு. என்ன நடக்குது? படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. இயேசு பண்ண பிரசங்கத்தை அவங்க என்ன பண்றாங்க? கேட்கறாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு லூக்கா எழுதல. ஆக மொத்தம் அவர் பண்ண பிரசங்கத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. அவர் பண்ண போதனை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? வலைய போடுன்றாரு. போய் வலைய போடுறாங்க. வலைய போட்டு பார்த்தா இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான்.
ஏதாவது ஒரு இதுக்கும் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? இப்போ ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறவங்க என்ன சொல்லணும்? பேதுரு சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன பண்ணணும்? போகணும். அப்படிதானே சொல்லணும். ஏன்னா அப்படிதானே சொல்றாங்க. இயேசுவும் படகுல வந்து அவனுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும்னு அதெல்லாம் சொன்னவங்க எதையும் சேர்த்து சொல்லணும்? இயேசுகிட்ட என்ன சொல்லணும்? நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன பண்ணும்? போகும். ஏன் பேதுரு அதை சொல்லணும்? பேதுருவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அதுல போட்டிருக்குதா பாருங்க, படிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் இல்ல அவனுக்கும் இருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று அவன் என்ன பண்றான்? சொல்றான். எதை பார்த்து சொல்றான்? இந்த மீன் இவ்வளோ மீன் மாட்டதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பயம் வந்துருச்சு. ஏன்னா ராம் முழுதும் போய் மீன் வலையை போட்டு என்னால என்ன பண்ண முடியல? மீனை பிடிக்க முடியல. இவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? இவ்வளோ மீன் மாட்டிடுச்சு, இவர் ஒரு சாதாரண ஆளு கிடையாது அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னா, இவருடைய மீன் வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு என்ன மாட்டிடுச்சான்? மீன் மாட்டிடுச்சு. இப்போ ஒரு மீனவருக்கு எது ரொம்ப முக்கியம்? மீன் முக்கியமா, மீன் வலை முக்கியமா? சொல்லுங்க. வலை தான் முக்கியம், மீன் முக்கியம் கிடையாது. ஏன்னா வலை இருந்தாதான் அவர் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா எத்தனை மீனை வேணா அவர் என்ன பண்ண முடியும்? பிடிக்க முடியும். அவருடைய பிசினஸ்னுடைய ஆதாரமே என்ன? மீன் வலை தான். இப்போ இயேசு பண்ண அற்புதத்துல இயேசு என்ன வைக்கிறாரு? முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி சூழ்நிலை வருது. வலையை இப்ப என்ன பண்ண போகுது? கிழிஞ்சு போகுது. ஐயோ, இவர் சாதாரண ஆள் கிடையாதுயா, நம்ம முதலுக்கே என்ன வைக்கிறாரு? மோசம் வைக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கருத்து அதுல இருந்து புரிஞ்சுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாரு? இவர் சாதாரணமான ஆளு கிடையாது, எனக்கு இவர் ஏதோ ஒண்ணு என்ன பண்ண பாக்குறாரு, என்ன செய்ய பாக்குறாரு. அதனால இவர் என்ன சொல்றாரு? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணிடும்? போயிடும் அப்படின்றார். உடனே இயேசு என்ன சொல்றாரு? அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அவன் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். என்ன சொல்லிட்டாரு? உன் முதலுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? மோசம் பண்ணிட்டேன். இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவன் கிடையாது, என்ன பிடிக்க போற? மனுஷனை பிடிக்க போற அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? உன்னுடைய இதையே நான் என்ன பண்ண போறேன்? மாற்றி அமைக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க போகிறேன். அப்போ அடுத்த வசனம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அவர்கள் படவுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க? அவங்க படகை கொண்டு போய் எங்க நிறுத்துறாங்களாம்? கரையில கொண்டு போய் நிறுத்தி, அடுத்தது எல்லாவற்றையும் விட்டு. எதை விட்டு? எதை விட்டு? இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா? இயேசு வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் எல்லாம் வரும்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க என்னத்தையும் சேர்த்து சொல்லணும். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மீண்டெல்லாம், இந்த ஆசீர்வாதம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுடைய முதல் வலை அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்களுக்கு பயன்படுத்த இத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த போட், அதை அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. எல்லாவற்றையும் விட்டு யாருக்கு பின் சென்றார்களாம்? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கரெக்டான விஷயத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. எது கரெக்டான விஷயத்தை பிடிச்சிக்கிட்டாங்க? இயேசு, இவருடைய போதனை, இவர் எதற்காக வந்தார், இவருடைய நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தோடு, இந்த வேலையோடு, இந்த ஊழியத்தோடு, இந்த போதனையோடு நான் என்னை என்ன பண்ண வேண்டும்? இணைத்து கொள்ள வேண்டும்.
அதுதான் என் வாழ்க்கை நான் எடுக்கக்கூடிய மிக மிக சரியான முடிவு என்பதை அவர்கள் என்ன பண்ணார்கள், அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில யோசனைகள் வரும். ஏன் நான் இயேசு பின்னாடி வந்தேன், ஏன் இயேசு பின்னாடி வந்ததுனால இவ்வளோ கஷ்டங்களை சகிக்கிறேனே, இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ உபத்திரவங்கள், எவ்வளவு ஏளனங்கள், அவமானங்கள், இயேசுவுக்காக வாழ நினைக்கும் போது. ஆனா நாம் எடுத்துக்கிற முடிவு தவறான முடிவே கிடையாது. நீங்களும் நானும் எடுத்த முடிவு என்ன முடிவுதான், சரியான முடிவுதான். நம்ம எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறோம். அப்போ வந்திருக்கிறோம், என்ன பண்ணணும், அவருக்கு பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்போ பேதுருவும் அந்திரேயாவும் சும்மா எல்லாம் வரல. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க, அவர் பின்னாடி வராங்க. சும்மா வரல. அவங்களுக்கு அற்புதம் நடந்தது, நிறைய மீன்கள் கிடைத்தது. ஓ, இந்த மீனெல்லாம் நான் போய் வித்துட்டு வரேன், இந்த மீனெல்லாம் வித்து சம்பாதிச்சு அந்த காசெல்லாம் கொண்டு வரேன், கை செலவுக்கு உதவும், அதுக்கு உதவும், இதுக்கு உதவும். இல்ல, இந்த போட்டை நான் யாருக்காவது லீஸுக்கு விட்டுட்டு வரேன், இந்த வலையை யாருக்காவது லீஸுக்கு விட்டு வரேன். இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணல, எதை குறித்தும் யோசிக்கல. ஒரே யோசனை தான், இவரு ஒரு வித்தியாசமான ஒரு நபர், இவருடைய போதனை வித்தியாசமான ஒரு போதனை. இது தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு போதனையாக இருக்கிறது. தேவ ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக, பிரஸ்தாவப்படுத்துவதற்காக, அதை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக இவர் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் என்ன பண்ணுகிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவருக்கு பின் செல்ல நாங்கள் என்ன பண்ணுகிறோம், தீர்மானிக்கிறோம் என்ற அந்த தீர்மானத்தை எடுத்து அவர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப இயேசுவுக்கு பின் செல்வதற்கு ஒரு துணிவு வேணும். என்ன துணிவு? எல்லாவற்றையும் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ணணும், இப்ப நான் உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு நான் இப்ப சொல்லல. நீங்க உங்களுக்கு என்ன கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கா இருங்க. ஆனா யார் பின்னாடி போனோம், இயேசு பின்னாடி போனோம். ஆனா திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும், அதெல்லாம் விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலையில அதை விட்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், துணிவு, மனது இருக்க வேண்டும். அப்போதான் நாம யாரை ஒழுங்கா பின்பற்றோம்னு அர்த்தம், இயேசுவை சரியாக பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் 32, 11, 12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். சோ கடவுள் என்ன ஆணையிடுறாராம், 2 பேரை தவிர, அதுக்கப்புறம் 20 வயதிற்கு உள்ள இருக்கிறவர்கள், 20 வயதிற்கு உள்ள இருக்கிறவர்களும் இந்த 2 பேரும் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்களாம், உங்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை என்ன பண்ணுவார்கள், சுதந்திரிப்பார்கள். 20 வயதிற்கு மேற்பட்ட யாரும் அந்த தேசத்தில் என்ன பண்ண போகிறதில்லை, சுதந்திரிக்க போகிறதில்லை. அப்போ கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற நன்மையான இடத்தை இந்த ஜனங்கள் சுதந்திரிக்க போகாமல் இருப்பதற்கு எது காரணமா இருந்தது, எது காரணமா இருந்தது? அங்க ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால். சோ ஆண்டவரை என்ன பண்ணலையா, பின்பற்றவில்லை. ஆண்டவரை பின்பற்றவில்லைன்னா என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணவில்லை, கீழ்ப்படியவில்லை. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டிலையாவது இயேசுவை பின்பற்றுவதுனா மக்கள் புது புது டெஃபினேஷன்லாம் கொடுக்குறாங்க. என்ன வைக்கிறது, தாடி வைக்கிறது, முடி வைக்கிறது, அது இதுன்னு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவரை பின்பற்றுறதுனா என்ன? ஏன்னா ஆண்டவரை யாருமே கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அவர் ஆவியான தேவனா இருந்தாரு. ஆனா அவருடைய வார்த்தையை மொத்தம் என்ன பண்ண முடியுது, கேட்க முடியுது. அவர் வார்த்தையை மோசேயை கேட்டு ஜனங்களுக்கு சொல்றாரு. பெரிய பெரிய அற்புதம்லாம் நடக்குது, பயங்கரமான காரியங்கள் நடக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு குறை வைக்கிறார். என்ன குறை வைக்கிறாரு? இவர்கள 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்னை உத்தமமாய் என்ன பண்ணவில்லை,
பின்பற்றவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு, என்னுடைய சத்தத்திற்கு இவர்கள் என்ன பண்ணவில்லை? செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஆகவே நான் இவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இவங்க என்ன பண்ண போறதில்ல, பிரவேசிக்க போவதில்லை என்று சொல்கிறார். ஆனா அதுல 2 பேர், அந்த 20 வயது மேற்பட்ட கூட்டத்தில் இருக்கிற 2 பேர் மட்டும் சொல்றார். 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 2 பேர். யாரு? காலேப், அப்புறம் யோசுவா. இவங்களை பத்தி என்ன சொல்றாரு? இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? என்னை உத்தமமா என்ன பண்ணாங்க? பின்பற்றினார்கள். மற்றவர்கள் உத்தமமாய் பின்பற்றவில்லை. இவங்க 2 பேர் மாத்திரம் என்னை உத்தமமாய் என்ன பண்ணினார்கள்? பின்பற்றினார்கள். ஆகவே 20 வயதிற்கு மேற்பட்டவர்களிலே இவர்கள் 2 பேர் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன பண்ண போறாங்க? சுதந்தரிக்க போறாங்க. அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம், எத்தனை வயசு, எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வயது முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. இதுதான் தேவனை பொறுத்த வரைக்கும் எதிர் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. எத்தனை வார்த்தையை வச்சு சொல்றாங்க பாருங்க. எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அவரை பின்பற்றி இஸ் ஈக்குவல் டு அவருக்கு பயந்து இஸ் ஈக்குவல் டு அவர் கற்பனைகளை கைக்கொண்டு இஸ் ஈக்குவல் டு அவர் சத்தத்தை கேட்டு இஸ் ஈக்குவல் டு அவரை சேவித்து, அப்புறம் அதுக்கு ஈக்குவல் டு அவரை பின்பற்றுவீர்களாக. சோ ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தரை பின்பற்றி. முடிக்கிறது எப்படி முடிக்கிறாரு? அவரை பற்றி கொள்வீர்களாக. அப்போ எங்க பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறார் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அவருடைய சத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? கேட்டு அதன்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன பேரு? அவரை பின்பற்றுவது, அவருக்கு பயப்படுவது, அவரை பற்றி கொள்வது, அவரை சேவிப்பது. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரே கட்டளை என்ன? என்னுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து நடங்க அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த 2 வசனம் என்னாகமும் உபாகமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஏன்னா இவங்க எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. அதனால இப்போ இங்க சொல்லியாச்சு. இப்போ இவங்க அங்க போயிட்டு அங்க வாழ்றாங்க. பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ராஜாக்கள் வந்துட்டாங்க. ராஜாக்கள் இவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புறார். எரேமியா என்ற தீர்க்கதரிசி எழுப்புறார். அந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுப்பி எரேமியா மூலமாக சில வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். இங்க என்ன சொல்றார் பாருங்க மறுபடியும். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள், அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். தீர்க்கதரிசி மூலமா கடவுள் மக்கள் கிட்ட என்ன பேசுறாரு?
நீங்கள் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளை, உங்கள் கிரியைகளை என்ன பண்ணுங்கள்? சீர்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வார்த்தையை பின்பற்றி என்ன பண்ணுங்கள்? நடங்கள். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அது என்ன காரியமா? என்ன காரியம்? கூடாத காரியம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பின்பற்றி நடப்பது எங்களுக்கு என்ன காரியம்? கூடாத காரியம். ஆகவே நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? எங்களுடைய யோசனையின்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம்? நடந்து தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படி என்ன பண்ணுவோம்? செய்வோம். அவங்க இருதயத்தினுடைய கடினத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? செய்வாங்க. அப்படின்னா என்ன? இருதயம் கடினம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய இருதயத்துல இனிமேல் எதற்கு இடம் இல்லை? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. அதனால சொல்றாங்க, நாங்க இனிமேல் கர்த்தருடைய வார்த்தைக்கே என்ன பண்ண மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். நாங்க எங்களுடைய யோசனைகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி எச்சரிப்பு அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க? அவங்க யோசனையின்படி தான் நடக்கிறாங்க. அதனால அவங்கள பாபிலோன் ராஜா என்ன பண்றாரு? சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார். அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்து போயிட்டாங்க. அதற்கு என்ன காரணம்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றவில்லை, கர்த்தரை பின்பற்றவில்லை, கர்த்தரை சேவிக்கவில்லை, கர்த்தருக்கு பயப்படவில்லை, கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தங்களுடைய யோசனையின்படி நடந்து, தங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்றாங்க? போறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நன்மை, ஆசீர்வாதம் அவர்கள் கையை விட்டு என்ன பண்ணி விட்டது? போய்விட்டது. அதுக்கப்புறம் தான் யார் வர்றா? இயேசு வர்றார். இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வாங்க அப்படின்றார். இப்போ இயேசு சொல்ற இன்னும் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிப்போம். 23 வரைக்கும். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். சோ வேதபாரகன் யார்? வேதபாரகன்னா யாரு? டீச்சர் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லுவாங்க. வேத வசனத்தை ஜனங்களுக்கு என்ன பண்றவன்? கற்றுக் கொடுக்கிறவன். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன். அவன் பேர் தான் என்னது? வேதபாரகன். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உம்மை பின்பற்றி என்ன பண்ணுவேன்? வருவேன். இப்போ இவனுடைய மைண்ட் எங்க இருக்குது? ஆண்டவர் மேல இருக்குதா, இடத்து மேல இருக்குதா? சொல்லுங்க. எங்க போனாலும், ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உங்க பின்பற்றியே வருவேன் அப்படின்றான். அப்போ அவனுடைய எண்ணம் எங்க இருக்குது? இவர் கூட போனா என்ன பண்ணலாம்? நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய என்ன ஆகலாம்? நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய விதத்துல நம்ம என்ன ஆகலாம்? பிரசித்தமாகலான்னு ஒருவேளை அவர் நினைப்பா என்னன்னு தெரியல. ஆனா இவருடைய மைண்ட இயேசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். இவர் என்ன பண்றாரு? இவரை போய் இயேசு என் பின்னாடி வான்னு என்ன பண்ணல? கூப்பிடல. ஆனா இவரே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உம்மை என்ன பண்ணுவேன்? பின்பற்றி வருவேன். அவரே சொல்றார். அவரே சொல்லும் போது இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? ஆக்சுவலா நான் யாரையோ கூப்பிட்டேன்பா, ஒரு சிலர் தான் வந்தாங்க, நல்ல வேளை நீயே என்ன பண்ணியிருக்கிற? நான் வரேன்னு சொல்லியிருக்கிற, வாப்பா அப்படின்னு அவர் கூப்பிடல. அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். என்ன சொல்லிட்டாரு? நீ எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து என்னை பின்பற்ற என்னை பின்பற்றி வர விரும்புகிறாய். ஆனால் நீ எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்தில் இல்லை. நீ எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்திலிருந்து உனக்கு என்ன பண்ண போறதில்ல?
கிடைக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்றார். இப்போ இவர் தொடர்ந்து இயேசு பின்னாடி வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. வர்றதுக்கு வாய்ப்பில்லை. சரி, அடுத்து ஒருத்தன் அவன் என்ன சொல்றான் பாப்போமா? அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, பாருங்க, அவருடைய சீஷர்களில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, முன்பு நான் போய் முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் என் பண்ண தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் எனக்கு என்றான். உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். சோ இப்ப இங்க அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அவர் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போய் என்ன பண்ணிட்டு வரேன்? அடக்கம் பண்ணிட்டு வரேன். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா நீ என்றார். என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப இங்க ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நடக்குது. இங்க ஒருத்தன் என்ன சொல்றான்? நான் போறேன், போய் எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நான் என்ன பண்றேன்? வர்றேன்றான். இயேசு சொல்றாரு, நீ போகாத, என்ன பண்ணு? ஏன் பின்னாடி வான்றார். இப்ப இந்த இடத்துல மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பொதுவாக அவர்கள் என்ன பண்ணுவது? பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதாவது அந்த சொல் வழக்கு என்று சொல்வார்கள், வட்டார வழக்கு என்று சொல்வார்கள். வட்டார வழக்குனா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வட்டார வழக்கு இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல ஒரு கிழங்கு இருக்கு பாத்தீங்களா? பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனங்கிழங்கு. அந்த கிழங்கு வேற ஊர்ல என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது தெரியுமா? குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு குச்சி கிழங்குன்னு சொன்னா என்ன பண்ணாது? நமக்கு தெரியாது. என்ன சொன்னாதான் தெரியும்? பனங்கிழங்குன்னு சொன்னாதான் தெரியும். அப்போ அதுக்கு பேர் என்னன்னா, சென்னையினுடைய வட்டார வழக்கு என்ன? பனங்கிழங்கு. வேற ஊர்ல இருக்கிற வட்டார வழக்கு என்ன? குச்சி கிழங்கு. புரியுங்களா? சொல்றது புரியுதா? அதே மாதிரிதான் இயேசு என்ன பண்றாருன்னா, மரித்தோர் என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, எப்படிங்க செத்து போனவங்க எப்படி செத்து போனவங்களை அடக்கம் பண்ண முடியும்? அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாம் பாவத்துல செத்து போனவங்க, அதனால பாவத்துல செத்து போனவங்க யாரை அடக்கம் பண்ணட்டும்? இன்னொருத்தர் பாவத்துல செத்து போயிருக்கிறாரு, அவர் அடக்கம் பண்ணட்டும்னு இயேசு சொல்றாரு. அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த 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 தம்பி என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? செய்யணும்னு நினைக்கிறார். இப்போ இயேசு அதை தடுக்கிறார். உடனே நீங்க என்ன நினைச்ச கூடாது? ஐயோ, இயேசுக்கு என்ன இல்லை? ஒரு மனசுல ஒரு ஈரமே இல்லையே, ஒரு இறந்து போறவர் அடக்கம் பண்றதுல இவர் ஏன் தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. இப்போ இயேசு இறந்து போனவரை போய் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்றாரான்னு பார்த்தா அப்படி அவரு சொல்ல வர விரும்பல. அவர் சொல்ல வர்றதுடைய நோக்கம் வேற. இப்போ பொதுவா ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஏன் அவரை போய் அடக்கம் பண்ணுவதற்கு நம்ம எல்லாரும் போகிறோம்? ஒருத்தர் இறந்துறாரு, அவர் அடக்கம் பண்ண சொல்றாங்க, நம்ம எல்லாரும் போறோம், அவங்க குடும்பத்தோட போய் நின்று என்ன பண்றோம்? அடக்கம் பண்றோம். எதற்காக அதை செய்கிறோம்? இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியா நாம் அவருக்கு செலுத்துகிற ஒரு மரியாதை என்று சொல்லுவார்கள். இப்போ நாம் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இறந்தவர் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. முடியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் அவருக்கு அது எந்த விதத்திலையும் அவர் என்ன பண்ண போறதில்ல, எந்த பாதிப்பையும், எந்த சந்தோஷத்தையோ, எந்த துக்கத்தையோ, எந்த உணர்வையோ அவருக்கு என்ன பண்ண போறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. அவர் இறந்துட்டார், அவர் பாடியை விட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். இப்ப நாம் எதற்கு அதற்கு போறோம் அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா, அவரை நல் அடக்கம் செய்கிறார்கள். ஏன்னா அவர் ஒரு மனிதன், அதாவது இறந்து போன எந்த ஒரு மனிதனுக்கும் நல் அடக்கம் என்பது அது என்னது? அவருக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சமுதாய பொறுப்பு, சமுதாய கடமை. இப்ப நீங்க ஆஸ்பத்திரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய அனாதை பணங்கள் இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்?
அந்த சடலத்தை நீங்க வைத்திருக்கலாம். அதற்கு பின்பதாக கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும், அந்த சடலத்தை எடுத்து என்ன பண்ண வேண்டும், நல் அடக்கம் செய்ய வேண்டும். இது ஒரு அறம் நெறி சார்ந்த ஒரு செயல். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனா யாரா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும், அவர் இறந்த பிறகு அவருக்கு ஒரு நல் அடக்கம் கொடுக்கப்பட வேண்டும். சோ இது உலக வழக்கம். இப்ப இந்த குடும்பத்தார் அதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தங்களோடு இருந்தவருக்கு அவர்களுடைய அன்பு நிமித்தம் பாசத்தை நிமித்தம் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்யும் போது அவர்களோடு கூட நாம் எல்லாரும் போய் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, அந்த இறந்த நபருக்கு மரியாதை கொடுப்பதற்காக அல்ல, அந்த இழப்பை எண்ணி வாடுகிற அந்த குடும்பத்திற்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், ஒரு ஆறுதலை கொடுக்க நாம் போய் அங்க நிற்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் கிறிஸ்தவ போதனை. ஸோ இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம போய் என்ன பண்ணணும், மாலையை போட்டு என்ன பண்ணணும், அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் தெய்வம் ஆயிட்டாங்க, அவங்கனால அவங்கள தொட்டு என்ன பண்ணணும், கும்பிடணும். இல்லைன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும்படிக்கு என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது உலக வழக்கம். ஆனால் அந்த நபர் இறந்து போய்விட்டார். ஆனா அதனால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இருக்கிறது, வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு அந்த குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் செய்ய வேண்டும். இதுதான் வேத போதனை. இப்ப இங்க நல்லா கவனிங்க, இயேசு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த நபர் தன்னுடைய தகப்பன் இறந்து விட்டதாகவும் தன்னுடைய தகப்பனை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாகவும் அந்த செயலை செய்வதற்கு இயேசு தனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, நீ ஒரு பொறுப்புள்ள ஒரு மகனாக நீ இருக்கிறாய். என்ன சொல்றாரு, நீ ஒரு பொறுப்புள்ள ஒரு நபர், யூ ஆர் எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஏன்னா உன்னுடைய தகப்பனை நீ இறந்து போய்விட்டார், அவரை என்ன பண்ணணும்னு நினைக்கிற, பொறுப்பாக நல் அடக்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். முதலாவது. இரண்டாவது, நீ என்னுடைய சீஷனா இருக்கிறபடினால் என்னுடைய அனுமதியை நீ என்ன பண்ணுகிறாய், கேட்கிறாய். நீ பொறுப்புள்ளவன். ஓகேவா? உன்னை போன்ற ஒரு நபர் தான் யாருக்கு தேவை, எனக்கு தேவை. ஆகவே நீ உன்னுடைய தகப்பனுக்கு நீ ஒரு பொறுப்பை நீ நிறைவேற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இருக்கிற உன்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார்கள். நீ இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்களே, அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு நீ எனக்கு அவசியம். ஆகவே நீ என்னை என்ன பண்ணி வா, பின்பற்றி வா. இறந்தவர் இறந்துட்டார். இனிமேல் அவருக்கு யார் என்ன நல்லடக்கம் செய்யக்கூடிய காரியங்களை செய்தாலும் அவருக்கு எந்த விதத்தில் அது என்ன பண்ண போறதில்ல, பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்தை பற்றி என்னப்பட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உன்னை போன்ற பொறுப்புள்ள நபர்கள் எனக்கு அவசியம். ஆகவே நீ என்னை என்ன பண்ணு, பின்பற்றி வா. உனக்கு உன்னுடைய தேவை யாருக்கு இருக்கிறது, ஜீவனோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு உன்னுடைய தேவை மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே நீ என்னை பின்பற்றி வா என்று அவனுக்கு என்ன பண்றாரு, சொல்றார். இப்போ நாம் யாருக்கு ரொம்ப அவசியமானவர்களா இருக்கிறோம், இயேசுவுக்கு இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்களுக்கு. இறந்தவர்கள் பத்தி நாம அந்த இறந்த குடும்பத்தோடு என்ன பண்ணலாம், அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நாம் இருக்கலாம். ஆனால் இறந்தவர்களை விட யார் ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் யாரை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்றி இயேசுவின் ராஜ்யத்தை அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களிடத்துல என்ன பண்ண வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். அதனால நாம யாரை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. இன்னும் தொடர்ச்சி இருக்குது. இன்னும் இயேசு மத்தேயுல இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் இதை பத்தி பேசுறாரு, அதை பத்தி நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.